அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி இந்த வருஷம் எப்ப வருது, கிருஷ்ண ஜெயந்தி வழிபடும் நாள், நேரம், வழிபடும் எளிய முறை என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்து மதத்தோட புனித நூலான பகவத்கீதையை அருளியவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாள் தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் கோலாகலமா கொண்டாடிட்டு வரோம். திருமாலோட 9வது அவதாரமா கருதப்படுறது கிருஷ்ண அவதாரம். பூமியையும் மனித குலத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணரை குழந்தை வடிவத்துல வழிபடுறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி பல பேர்ல நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 26/8/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது. அஷ்டமி திதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 26/8/2024 காலை 9:13 முதல் 27/8/2024 காலை 7:30 மணி வரை அஷ்டமி திதி இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 26/8/2024 இரவு 9:41 முதல் 27/8/2024 இரவு 8:54 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைஞ்சு வர நாள்ல தான் கிருஷ்ணர் அவதரித்ததா புராணம் சொல்லுது. கிருஷ்ணர் நடுஜாமத்துல அவதரித்ததுனால அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைஞ்சு வர 26ஆம் தேதி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்றது தான் பெஸ்டா இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது குட்டி கிருஷ்ணரும் குட்டி ராதையும் தான். நம்ம வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகா கிருஷ்ணரை போல வேடம் போட்டு அவங்கள வீட்டுக்குள்ள அழைக்கிற மாதிரி மாக்கோலத்தால பாத சுவடுகள் போட்டு அழகா கோலம் போட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணணும். கிருஷ்ணர் கிட்ட நீங்க எது வேண்டுனாலும் உடனே நடக்குமா. அதனாலதான் கிருஷ்ணர் கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இருக்கும். அப்படியே அந்த கோயில்ல இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளி ஒரு ஓரமா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க எது கேட்டாலும் உடனே கிருஷ்ணர் கொடுத்துருவாரு அப்படின்றதுனால. எல்லாரும் கேட்டதும் உடனே கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம தெய்வத்தை தேடி போக மாட்டோம் இல்லையா. அதனாலதான் கிருஷ்ணர் கோயில் ரொம்ப ரேராவே இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை மனதார நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரியான டெக்கரேஷன் நைவேத்தியங்கள்லாம் வச்சு நம்ம ஆசையா வழிபடும் பொழுது கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்றி தருவாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ணர் பிறந்தப்ப 3 பேர் மட்டும்தான் முழிச்சிருந்தாங்களா, வசுதேவர், தேவகி, சந்திர பகவான். அதனால கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எப்பொழுதுமே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொண்டாடுறோம். கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு கிருஷ்ண பகவானோட போட்டோவோ அப்படி இல்லைன்னா விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா அதை அழகா தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு மணப்பலகை எடுத்து மாக்கோலம் போட்டு அதுக்கு மேல ஒரு துணியை விரிச்சு அதுக்கு மேல நம்ம அழகா கிருஷ்ணரை உட்கார வைக்கணும். அது போட்டோவா இருந்தாலும் சரி இல்ல விக்கிரகமா இருந்தாலும் சரி அதை அழகா நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கணும். கிருஷ்ணருக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேல பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேல ஒரு வெண்கல சொம்பு அப்படி இல்லைன்னா பித்தளை சொம்பு அதை வச்சு அதுல ஃபுல்லா தண்ணியை நிரப்பிட்டு அதுல கொஞ்சமா மஞ்சள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி, ஜவ்வாது இதை போட்டு அதுக்கு மேல மாயிலை வச்சு அதுக்கு மேல தேங்காய் வச்சிடணும். இந்த மாதிரி கலசம் அமைச்சுக்கணும். கலசத்தோட வலது பக்கம் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அருகம்புல் மாலை சாத்தணும். எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் விநாயகர் வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்ணணும். விநாயகர் ஸ்லோகம் சொல்லி விநாயகருக்கு பூஜை பண்ணணும். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய். நைவேத்தியம் வெண்ணெய் கட்டாயம் வைக்கணும். அப்புறம் நெய்யினால செஞ்ச பலகாரம் வைக்கலாம். சீடை, முறுக்கு, சுண்டல், பால், தயிர் இதெல்லாம் நம்ம நைவேத்தியமா வச்சு நம்ம வழிபடலாம். நம்ம வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணர் மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணி அரிசி மாவால அவங்க பாத சுவடை நம்ம போட்டுட்டே வரணும். பாத சுவடு பூஜை ரூம் வரைக்கும் வர மாதிரி நம்ம போடணும். இன்கேஸ் குழந்தைங்க இல்ல அப்படின்னாலும் கையில அழகா கிருஷ்ணரோட பாதத்தை நம்ம வரைஞ்சு பூஜை ரூம் வரைக்கும் அந்த பாதத்தை போட்டுட்டு வரணும். அந்த பாதம் ஈஸியா 3 மெத்தட்ல எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு மெத்தட் அந்த பாதத்தை நம்ம வரைஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு நம்ம துளசி மாலை அணிவித்து துளசியால அர்ச்சனை செய்யறது கூடுதல் சிறப்பு. கிருஷ்ணரை எப்படி வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரோட 4 நாமங்களை நம்ம உச்சரித்து துளசி இலையால அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது விலகி ஓடிடும். கிருஷ்ணரோட 4 நாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலா, கோவிந்தா, தேவகி நந்தனா, தாமோதரா அப்படின்ற இந்த 4 நாமங்களை நம்ம உச்சரித்து துளசி மாலையை நம்ம அணிவிக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விலகி ஓடிடும். துளசி இலையோட வெண்ணெயை கிருஷ்ணருக்கு படைச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது சரியாகும். வேலையில
அப்படி இல்லைன்னா பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு துளசி செடிக்கு சிகப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சாத்தும் பொழுது வேலை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துடும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து துளசி செடிக்கு முன்னாடி நெய் விளக்கு வச்சு 11 முறை நம்ம வலம் வந்து கிருஷ்ணரை நம்ம மனதார நினைச்சு வழிபட்டோம் அப்படின்னா செல்வ வளம் மிகுந்த வாழ்க்கை நமக்கு அமையும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு துளசி செடியை நட்டு தண்ணி ஊற்றி வளர்க்கிறது திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையும். ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசம் பௌர்ணமிக்கு அப்புறம் வர அஷ்டமி திதியை தான் கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம். இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது. கிருஷ்ணருக்கான காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் தேவகி நந்தனாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ராதாவிற்கான காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் விருஷபானுஜாய வித்மஹே கிருஷ்ணபிரியாயே தீமஹி தன்னோ ராதா பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து வழிபடுறது ரொம்ப நல்லது. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணரோட விக்கிரகத்தை நம்ம மடியில எடுத்து வச்சு அதை தாளாட்டுற மாதிரி கிருஷ்ணருக்கு வெண்ணையும் பலகாரம் கொடுக்கற மாதிரி நம்ம பாவனை பண்ணலாம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு முன்னாடி வச்சிருக்க கலசத்தை வலதுபுறமா நகர்த்தி வைக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு படைச்ச பலகாரங்கள் எல்லாம் குழந்தைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திர பகவானை பார்த்து வணங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கிருஷ்ணர் அவதரிச்சதை பார்த்தது சந்திர பகவான். அதனால இந்த நாள் அன்னைக்கு சந்திர பகவானை தரிசிக்கிறதுனால சந்திர பகவானோட அருளை நம்ம பெறலாம். வீட்டுக்கு குழந்தைங்கள்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னா கிருஷ்ண பகவான் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட் கொடுத்து அவங்கள மகிழ்விக்கிறது கூடுதல் சிறப்பு. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.